வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து மைல்டாக இருக்கிற லெமன் சாதம், தேங்காய் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம், அதே மாதிரி மைல்டாக இருக்கிற சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் நீங்கள் வந்து உரித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக அறுக்க வேணாம், இந்த மாதிரி திக்னஸில் அறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவு திக்னஸில். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அறுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து எல்லாத்தையும் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் தான் அந்த உருளைக்கிழங்குல இருக்க அந்த ஸ்டார்ச்லாம் போகும். உங்களுக்கு நல்லா வந்து கட் ஆகாமல் குழையாமல் நல்லா வரும். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்மில் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அது வந்து வேக விட்டுருங்க. உருளைக்கிழங்கு ஸ்லோவில் வந்து வெந்துட்டே இருக்குது. அப்பப்போ அதை திறந்து கிளறிக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு குட்டி கடாயில் 2 ஸ்பூன் அளவு தனியா போட்டு நம்ம வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு. இது கொஞ்சம் நம்ம வந்து வறுத்த பிறகு லாஸ்ட்டாக வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுப்பட்டோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறினோன்னே நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். நம்ம 1/4 கிலோ போல் உருளைக்கிழங்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸில் அது வெந்துடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். இது வந்து நம்ம அப்பப்போ கிளறியும் விட்டுட்டு இருந்தோம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர். அப்படி நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசால் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா எல்லா உருளைக்கிழங்கு மேலேயும் படுற மாதிரி நல்லா இதை வந்து குலுக்கிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் போல் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச மசால் பவுடரில் இவ்வளோ மீதி இருக்குது. இதை நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ் எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தயிர் சாதம், பருப்பு சாதம் அந்த மாதிரி லன்ச்சு பேக் பண்ணி கொடுக்கும்போது இதை சைட் டிஷ்ஷாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.